வெல்கம் டு தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் கேரட்டில் பொரியல் செஞ்சுருப்பாங்க, இல்லை சாம்பார் வச்சுருப்பாங்க. கேரட்டில் வடை செஞ்சு யாரை பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம கேரட்டை பயன்படுத்தி கேரட் வடை செய்ய போகிறோம். அந்த கேரட் வடை எப்படி செய்யலான்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். கேரட் வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் 6 கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக திருக்கி வச்சுருக்கோம். பொட்டுக்கல்லையை மிக்சியில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, சோம்புனா பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணது, பச்சை மிளகா கட் பண்ணது, பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம். இதை வச்சு தான் நம்ம கேரட் வடை செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கேரட்டை முதல்ல போட்டுடலாம். அடுத்ததாக கட் பண்ணிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே இதிலே போட்டுடலாம். கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் பொடியாக இது பண்ணி போட்டுடலாம், கிள்ளி. சோம்பையும் சேர்த்துக்கிறோம். இதில் நல்லா பிசைஞ்சிடணும். முதல்ல இது கூட இப்போ பொடி பண்ண பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்க போகிறோம். கேரட் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. கேரட்லேயே ஈரம் இருக்கிறதுனால நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அதிகமாக மாவு போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சா இப்படி உருட்டி வரணும். இப்படி உருட்டி இப்படி தட்டி போடும்போது நமக்கு உடையாமல் இருக்கணும். அந்தளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ பெருங்காயத்தூளை போட்டுக்க போகிறோம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டி வர மாதிரி பிசைஞ்சிக்கணும். நம்ம பொட்டுக்கல்லையை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். எந்தளவுக்கு கேரட் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் பொடி பண்ணி பொட்டுக்கல்லை வச்சுக்கோங்க. போட்டு பிசையும் போது உங்களுக்கு தெரியும் ஈரப்பதமாக இருக்கா இல்லையா என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஓகே, பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி உருட்டை வந்துச்சுன்னா இதான் பதம். இனிமேல் வடை சுட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வானல் வச்சிடலாம். வானல் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கேரட்டை இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வடை மாதிரி தட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி கடலை வடைக்கு தட்டுவீங்களே அந்த மாதிரி தட்டி பவுலில் போட்டுடலாம். இப்போ வடையை திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இதை மிதமான தீயிலே வேகணும். இல்லைன்னா ரொம்ப செவந்து போயிடும் வடை, வேகாது உள்ளுக்குள்ளே. பாருங்கள், வடை நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ரெட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். மேலே எல்லாமே மிதந்து வந்துச்சுன்னாவே வெந்துச்சுன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட்
முதல்ல போட்டோம் இல்லைங்களா, இந்த 2 வடையை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். கேரட் வடை சுட்டாச்சு. இந்த வடையை இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் எப்படின்னு சொல்லலாம், வாங்க பார்க்கலாம். கேரட்டு வடை செஞ்சாச்சு. நானும் அக்கா பையனும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறோம். நீங்கள் எத்தனையோ வடையை பார்த்துருப்பீங்க. மெது வடை பார்த்துருப்பீங்க, கடலை வடை பார்த்துருப்பீங்க, உளுத்த வடை பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உளுந்து கடலை வடை கூட போட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா கேரட்டு வடை. வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் இனிப்பாக மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது தேசிகா? சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது? இனிப்பாக இருக்குது. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் வடை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களோட தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.